மதிய அடுப்படியில் இன்னைக்கு கோஸு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த ஆம்லேட்டுப்பா. எக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. அதில் வெஜ்ஜை சேர்த்துருவேன் அக்கா. இது வந்து வயலட் கோஸ் அக்காட்ட இருந்துச்சு, அதனால் பொடியாக கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவு வச்சுருக்கேன். அப்புறமா தக்காளி அரை தக்காளி தான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளியில் அரை தக்காளி தான். மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம், அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து எக்கு மசாலா ஆம்லேட் தான். இது வெஜ்ஜு மசாலா. இது வந்து அரை ஸ்பூனு தனி மிளகாத்தூள். அப்புறம் அக்கா பச்சை மிளகா எவ்வளோ போடுறேன் பாருங்கள், ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகா தான். இப்போ வந்து மஞ்சத்தூள் ஒரு 2 சிட்டிகை. இது வந்து ஜீரகத்தூளுப்பா, வீட்டில் அரைச்சி வச்சது ஒரு 1/4 ஸ்பூன். இது சோம்புத்தூள், அதுவும் ஒரு 1/4 ஸ்பூன். அப்புறம் மிளகுத்தூள், இதுவும் ஒரு 1/4 ஸ்பூன். அப்புறம் நம்ம சால்ட்டு போடுறோம். இது ஒரு 1/4 ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன். தூள் உப்பு தேவைன்னா நம்ம லைட்டாக தொட்டு வச்சு, நம்ம நான்வெஜ் சாப்பிட்றவங்க தானே தொட்டு வாயில் வச்சு பார்த்துட்டு தான் அக்கா மறுபடியும் போட்டுப்பேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிடுறோம். இது வெஜ்ஜு மசாலா ஆம்லேட்டு. இந்த கோஸு வாசனை பிடிக்காமல் கோஸ் சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க. அவங்களுக்கு நீங்கள் ஒயிட் கோஸும் போட்டு இப்படி செஞ்சு கொடுக்கலாம். இந்த கோஸ் கலர்ஃபுல்லாக இருக்கனால எங்கள் பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் அக்கா செஞ்சு கொடுப்பேன். நான் செய்கிறது தான் உங்கள்கிட்ட அக்கா வீடியோவை காமிச்சிடுறது. இது நல்லா அக்கா கலக்கு. இப்போ இந்த அளவு நல்லா நுர கூடி இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி அடித்து கலக்கி வச்சுக்கோங்க. அக்கா லைட்டாக வாயில் தொட்டு வச்சு பார்த்தேன், எனக்கு அது பழக்கம் இருக்குது அப்படி. அதனால் உங்களுக்கு வாயில் தொட்டு வைக்க பிடிக்கலன்னா இது வந்து இந்த 2 முட்டைக்கு இந்த வெஜ்ஜிக்கு எல்லாத்துக்கும் இந்த அக்கா போட்ட அந்த சால்ட்டு கரெக்டாக இருக்குது. 1/4 ஸ்பூன் போட்டேன், சின்ன ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் போட்டேன். அவ்வளோதான் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஆம்லேட் ஊற்றலாம். இப்போ அக்கா ஒரு தோசைக்கல் அடுப்பில் காய வச்சு ஆயில் ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு ஒயிட்டாக இருக்கிறதுனால தெரில, ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கூட கொஞ்சம் ஊற்றினா தான் இந்த ஆம்லேட் வந்து நல்லா புஷ்ஷுன்னு எலும்பும். மொத்தமாக ஊற்றிட்டு 2 பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாந்தாலும் கட் பண்ணி கொடுத்துடலாம். இல்லைன்னா நான் இன்றைக்கி வெறும் பருப்பு குழம்பு தான் வச்சுருக்கேன். அப்படின்னா நீங்கள் இங்கே கிள்ளி மிளகா சாம்பார்னு சொல்லுவாங்க சில பேர், அந்த குழம்பு தான் வச்சுருக்கேன். அதுக்கு தான் இந்த மசாலா ஆம்லேட் போட்டால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கோஸு இது ஒரு குழந்தைய சாப்பிட்டாலும் நம்ம கொடுத்துட்டு இன்னொரு குழந்தைக்கு கொஞ்சம் கட் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுருப்பேன். போட்டு கொடுத்துருவேன். எல்லாம் வச்சு எல்லாம் போய் சேர்ந்துடும். நம்மளுக்கு எக்கு சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், அவங்கள வெஜ்ஜி சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். அவ்வளோதான், கொஞ்சம் வேகட்டும். இப்போ நம்ம ஆம்லேட்டை திருப்பி போடலாம். போட்டாச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஒரே குழந்தைக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. 2 குழந்தைக்கும் கட் பண்ணி நம்ம கொடுத்துடலாம். குட்டியாக வேணாலும் ஊற்றிக்கோங்க. அக்கா இன்றைக்கி ஒரே இதாக ஊற்றிட்டு அவங்களுக்கு இதுவும் இன்றைக்கி லேடிஸ் ஃபிங்கர் கூட்டு தான் வச்சுருக்கிறேன். 2 பொரியலாவது எப்படியாவது பண்ணுவேன். இன்றைக்கி எக்கும் லேடிஸ் ஃபிங்கர் கூட்டு தான். குழந்தைங்களுக்கு உடம்புல போய் வெஜ்ஜு எப்படியும் சேர்ந்துடணும். நம்ம தான் இந்த மாதிரி ஐடியாலாம் பண்ணிக்கணும். கொஞ்சம் வேகட்டும். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இது எப்படி அமுக்கணும்னா கொஞ்சம் ஏதாவது எக்கு நம்ம கலக்குனது மேலே வந்தால் வேகலைன்னு அர்த்தம். இது நல்லா வெந்துருச்சு. நல்லா புசு புசுன்னு இருக்கும். நல்லா எலும்பு வேறு. சூப்பராக. நம்மளுக்கு கோஸ் இருந்தால் அந்த ஒயிட் கோஸ் கூட போட்டுக்கலாம். அக்காட்ட வந்து இந்த வயலட் கோஸ் இருந்தது, அதனால் போட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ உங்கள் குழந்தைங்களும் கோஸ் சாப்பிடல, கோஸ் வாசனையே பிடிக்கலன்னு சொன்னால் இந்த மாதிரி ஆம்லேட்டில் சேர்த்து செஞ்சு கொடுத்துருங்க. ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். சூடு ஆவி பிறகுது பாருங்கள். இதை வந்து நம்ம வெறும் இது வெரைட்டி ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்லாம், கர்ட் ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி அக்கா வீட்டில் வெறும் பருப்பு குழம்பு, காயெல்லாம் போடாமல் இந்த கிள்ளி மிளகா சாம்பார்னு சொல்கிறாங்களோ அதான் வச்சுருக்கிறேன். அது காம்பினேஷன் தான் இது. அப்புறமா லேடிஸ் ஃபிங்கர் வெண்டைக்காய் வந்து அக்கா ரெட் கலரில் பண்ணி வச்சுருக்கேன் கூட்டு. நல்லா மிளகாத்தூள்லாம் போட்டு காரசாரமாக பண்ணி வச்சுருக்கிறேன். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி தான் குழந்தைங்களுக்கு காரமாக சாப்பிட எங்ககிட்ட பழகிட்டாங்க எங்கள் குழந்தைங்க. உங்களுக்கு இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் கம்மி பண்ணிவிட்டு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரதியா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா.